தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்து. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். நான் என்னப்பா பெருசா பண்ணிட்டேன்? ஆமா, கழுகு பாம்பத்தான் வரட்டும்னு கேள்விப்பட்டிருக்கேன். மனுஷனா நான் ஒன்ன வரட்டுதே. அது என் விதி. என்ன சொல்ற? அதை நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். ஆமா, நீ யாரு? ஏன் இந்த காட்டுல இருக்க? நீ இங்கே இருக்கிறவன? உங்களுக்கு காடா தெரியற இந்த இடம் எனக்கு சொர்க்கமா தெரியும். இந்த காடு உனக்கு சொர்க்கமா? ஆமா, ஒரு ஆணுக்கு சொர்க்கம் அவன் காதலி இருக்கிறான் தானே. என் காதலி இங்கதான் இருக்கு. அவளை தேடித்தான் வந்தேன். ஆமா, நீங்க? நான் பாம்புகளை பத்தி ஆராய்ச்சி பண்றேன். ஆராய்ச்சியா? ஆமா, மனுஷ ரூபா எடுக்கிற இச்சாதாரி பாம்புகளை பத்தி நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, அதை பத்தி விவரம் சேகரிக்கத்தான் இங்க வந்திருக்கேன். இச்சாதாரி பாம்புகளை பத்தி இதுவரையில் ஏதாவது விவரம் கிடைச்சதா? ஒரு பாம்பு 100 வருஷத்துக்கு மேல உயிரோட இருந்தா அது இஷ்டப்படுற மனுஷ ரூபத்தை எடுக்க முடியும்னு புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். அவ்வளவுதான். உண்மைதான். ஆனா அந்த மாதிரி இச்சாதாரி பாம்புங்க லட்சத்துல 1-2 தான் இருக்கும். 100 வருஷம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்புக்கு அந்த சக்தி கிடைக்கும். அதைத்தான் இச்சாதாரி பாம்புன்னு சொல்லுவாங்க. சாதாரண பாம்புகளை பாக்குறதே கஷ்டம். இப்படிப்பட்ட அதிசய பாம்பை நாம எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க? என் உயிரை காப்பாத்தினவர் நீங்க. உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நாளைக்கு அமாவாசை. அந்த இச்சாதாரி பாம்பு தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிற நாள். காதலனும் காதலியுமா இருந்த அவங்க கணவனும் மனைவியுமா ஆக போறாங்க. உண்மையாவா? ஆமா. நாளை ராத்திரி ஆண் நாகம் பெண் நாகத்தை தேடிக்கிட்டு வரும். பெண் நாகம் தன்னை மறந்து ஆனந்தமா ஆடும். அந்த ஆட்டத்தோட முடிவுல தான் 2 பேரா இருந்த அவங்க ஒருத்தர் ஆக போறாங்க. அப்படியா? அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா? என்னால உங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஏன்னா அந்த இச்சாதாரி பாம்பே நான் தான். ஆமா. ஹலோ, வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு லேட்டு? வாங்க, பார்த்தேன் உங்களுக்கு சக்கரை வேட்டின்னு சொல்ல. போய் உட்காருங்க. ஹலோ, how are you? வாங்க சார், பிரசன்டேஷன். வாங்க 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 வாங்க. சலாம். பாரு, நான் உங்க நாமத்தை சொல்ல என் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்த வாரம். என்ன அதுக்குள்ள ஜோடியை கூட்டியாண்டீங்க? இதெல்லாம் பாம்பே. பாம்பே இல்ல, போங்க. பாம்பேல இப்படியா? வாங்க, வெல்கம் வெல்கம். என்ன இவ்வளவு லேட்டு? என்னது எப்ப பார்த்தாலும் 2 பேரா வரீங்க? டோட்டி பாத் எப்ப? இன்னும் பகவான் அனுகிரகம் பண்ணலையா? புருஷனுக்குனா புள்ளிக்கு பகவானா? வந்த உடனே விவகாரம். நீ போப்பா, நீ அட போப்பாண்ணா. வாங்க சார், எப்படி சொங்கி இருக்கீங்களா? அழகிகளின் தலைவா, இப்படி காதல் மன்னனாவே இருந்தா எப்படி? எப்ப கல்யாணம் பண்ணி போறீங்க? இப்பதான் நல்ல நேரமே வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து அசத்து போற அளவுக்கு உபரி பெண்ணா பிடிக்கிறேன். வெரி குட் வெரி குட். கேரியான். என்ன திருப்பி அது மட்டும் போல. ஹலோ. வாவுச்சா, எங்க உன்னுடைய அவரு? இப்ப அவர் ரொம்ப பிஸி. வர வழியில போடுற வணக்கத்தை எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாமா? அதோ வர. அண்ணே வரணும், அண்ணே வரணும். உங்களை பத்தா பேச்சு 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. எங்க வராம போயிட போறீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி வராம போறா? உங்க அண்ணன் விட்டால் ஓடுவா, ஜூலி விட மாட்டாளே. இப்படி இந்த வருஷமாவது அண்ணி கழுத்துல 3 முடிச்சு போட்டு பாருன்னு அனுப்புறதா என்ன இருக்கா? அவளையே கேடு. இது ஃபைனல். இந்த வருஷத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். நிச்சயமா உங்க 2 பேருக்கு விரும்புங்க. ஹாய் ஜெய். ஹலோ ஹலோ. சலாம் அலைக்கும். ஜூலி ஜூலி. என்னடா அது? பெத்த அப்பனையும் காணும், பிறந்த குழந்தையும் காணும். மம்மி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. என்ன பிளஸிங் பண்ணுங்க. உங்க அம்மாவோட பிளெஸிங் உனக்கு எப்பவும் உண்டு. அவ இந்த உலகத்துலதான் இல்ல, ஆனா நம்ம நெஞ்சுக்குள்ள நிரந்தரமா இருக்கு. வா, அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா வா. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஜூலி. ஹலோ. ஹாப்பி பர்த்டே. என்னடா எல்லாரும் வர சொல்லிட்டு நீங்க போயிட்டேன்? ஜூலியோட மதர் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்க போயிருந்தேன். நேரமாகுது. கமா கமா கமா. கொஞ்சம் இருக்க. நாமெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. எங்க கமலை காணோம்? அதானே கமல். ஹலோ. ஹலோ லதா. ஹலோ உஷா. ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹலோ. இங்க உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட காணோம். அவர் ஃபாரஸ்ட்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். லெட்டர் எழுதிருக்காரு. நாம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோம். ஏய் கமான் 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 கமான். கம் ஆன் ஜூலி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Julie.
ஏன்டா சிரிக்கிறீங்க? நீ அடிச்ச ஜோக்க நினைச்சா செத்தவனுக்கு கூட சிரிப்பு வரும்டா. எதை ஜோக்குங்கிற நீ? பாம்பு நினைச்சா மனுஷன் உருவெடுக்கும், அது மறுபடியும் நினைச்சா பாம்பா உருவெடுக்கும் சொன்னியே, அதான். அது ஜோக்கா? பின்ன ப்ளீஸ் பிலீவ் மீ. நல்ல கதை விடுறான்டா. கமல், இதை எங்களால நம்ப முடியல. ஏன்னா நம்பும்படியா இல்ல. டேய், நான் சொல்றது உண்மைடா. என் கண்ணால பார்த்தேன்டா. ஒருவேளை கனவுல பார்த்தாலும் பார்த்திருப்பான்டா. போங்கடா, சிரிச்சா சிரிங்கடா. உலகம் உருண்டைன்னு கலியிலியோ சொன்னா அன்னைக்கு அவனை பார்த்து இப்படிதான் சிரிச்சாங்க. ஆண் பெண்ணா மாறிட்டான்னு பேப்பர்ல எழுதுவானுங்க, அதை நம்புவீங்களா நீங்க? ப்ளீஸ் அவனை கொஞ்சம் நம்புங்கடா, இல்லன்னா வயல் வெடிச்சு செத்துற போறான். சரி, நம்புறோம். சும்மா இருங்கடா. ஏய், ஒப்பந்தப்படி இவனோட வியாபாரத்துல தான் பார்ட்னர். இவனுக்கு பிடிச்சிருக்க பைத்தியத்துல இல்ல. சத்தியமா இல்ல. ஏய் ஜெய், சொல்லுப்பா. இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. டேய் போடா, பிள்ளையார பார்த்தா புத்தி போட்டுக்கிறவனுங்க இவனுங்க. இவனுங்களே இதை நம்பல, என்ன போய் நம்ப சொல்றீங்க? எனக்கு தான் கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா உன் கண்ணை நம்பாம இருக்க முடியாது. நான் இன்னைக்கே நான் அதை ஷூட் பண்ணல, அந்த பொண்ணு அதை கடிச்சிருக்கோம். அது இடியட். நீ சுட்டது பாம்பு இல்ல, அந்த பொண்ணோட காதல. அவனை நானே மனுஷ உருவத்துல பார்த்தேன். அப்படியா? ஆசையோட வாழ இருந்தவங்களை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேன். என்ன பண்றது? அடிப்பட்ட அந்த பாம்பை தேடணும். எதுக்கு? அடிப்பட்ட ஆண் பாம்போட கண்ணுல நம்ம எல்லாரோட உருவமும் பதிஞ்சிடும். அந்த பெண் பாம்பு பார்த்துச்சுன்னா நம்மள பழி வாங்காம விடாது. அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு சுட்டு பொசிக்கணும். கமான் கமான். இரவுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோமோ, அதே இரவு நமக்கு கடைசி இரவா? அப்படி எல்லாம் பேசாதீங்க ராஜா. என்கிட்ட இருந்து உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ராணி, எனக்கு நிச்சயமாயிடுச்சு. ராஜா, உன்னை ஆசையோட கட்டி பிடிக்க வந்தப்பெல்லாம் அவசரக்காரன்னு சொல்லுவீங்க. இப்ப உன்னை கைவிட்டு போறதுலேயும் அவசரக்காரனாயிட்டேன். ராஜா. ராணி, விருந்துக்குன்னு கூட்டிட்டு வந்து விஷம் வச்ச மாதிரி கல்யாணம் தண்ணிக்கு உன்னை விதவையாக்கி விட்டுட்டு போயிட்டீங்களா ராஜா? ராஜா, வாழ தொடங்கின அன்னைக்கு வாசல மூடின அந்த பாவியால் யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாத உங்க உயிரை கொடுத்த அந்த பாவி அடையாளம் காட்டுங்க ராஜா, அடையாளம் காட்டுங்க. விடமாட்டேன். என் குங்குமத்தை அழிச்சவங்கள, நம்ம சந்தோஷத்தை கெடுத்தவங்களை நிம்மதியா வாழ நான் விட மாட்டேன். செத்த பாம்பு கிடைக்கல, இனிமே என்ன நடக்குமோ எனக்கே பயமா இருக்கு. ஏய் கமல், பாம்பு பழி வாங்கும்னு சொன்ன, தேடி பார்த்தோம் கிடைக்கல. இப்ப ஏன்டா பயப்படுற? நீ சொல்ற மாதிரி பாம்பு பழி வாங்குறது உண்மையா இருந்தா ஊர்ல ஒரு பாம்பாட்டி கூட உயிரோடு இருக்க மாட்டான். இப்ப விளையாட்டா தான் இருக்கும், பட்டாதான் தெரியும் உனக்கு. பெருசா கண்டுபிடிச்சிட்டான். செத்து போன ஆணாகத்துடைய கண்ணுல சுட்டவனுடைய உருவம் தெரியுமா? அதை பார்த்துட்டு பெண்ணாகும் தனியுமே கண்டுபிடிச்சு கொத்தி கொல்லுமா. சரியான பைத்தியக்காரண்டாவ. நீங்க நம்பல என்ன போங்கடா. பால் ஊத்தி வளர்த்தவனே பாம்பு கொத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு பாவம் பண்ணிருக்கோம், பழி வாங்காம விட. போடா இடியட். அப்படியே பழி வாங்கினாலும் அது என்ன தானடா பழி வாங்கும்? என்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
என்னுடைய ரிவால்வர்ல மொத்தம் 6 குண்டு இருந்தது. 1 ஆன்மாகத்துக்கு போயிடுச்சு, மீதி 5 குண்டு இருக்கு. 5 தலை பாம்பே வந்தாலும் ஒவ்வொரு தலையா சூட் பண்ணலாம். நீ உட்கார்றா. கமல், ஆரம்பம் மனுஷங்கிட்ட, முடிவு ஆண்டவங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்போட சாவுக்கு சலீம் காரணம் இல்லடா. கமல், நடந்ததை நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? இல்ல லதா, தப்பு என் மேலதான். நான் உருவம் மாறுற உண்மை யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம், என்கிட்ட சத்தியம் வாங்கிருந்தேன். நான் கண்டுபிடிச்ச பெருமை எல்லாருக்கும் காட்டணுங்கிற ஆசையில அந்த பொண்ணோட கண்ணீருக்கு நான் காரணமாயிட்டேன். இப்ப அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? அது அவருடைய ஃபேட்ன்னு தான் சொல்லணும். சலீம் கல்யாணத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு புறப்படுங்க. غير المغضوب عليهم ولا الضالين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وعلى أصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين وفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين آمين. कबूल किया, ये लिखा कबूल किया, कमाल तबैना, कमाल तबैना, कमाल तबैना, फातिहा, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम, अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, अर्रहमानिर रहीम, मालिक यौमिद्दीन, इय्याका नअबुदु व इय्याका नस्तईन. சிரிப்பும் சந்தோஷமும் என்னைக்கும் நான் கிட்ட பாருங்க. சந்தோஷத்துக்கு தடைன்னு சந்ததி நிறுத்திடாதே. ஆமாமா, அப்புறம் லட்சுமிக்கு பொண்ணு பிறந்தா மாப்பிள்ளைக்கு எங்க போவா? தம்பி கொஞ்சம் வர்றீங்களா? நான் வந்துடுறேன். ஜில்வாவுக்கு நேரமாச்சு, கூப்பிட்டா பேச்சு. ஏங்க, அந்த நண்பருக்காக தெரிய வேண்டாமா? சும்மா அர்த்தி வச்சுக்கிட்டு எப்படி போய் கூப்பிடுறது? எங்க அண்ணனுக்கு சம்பந்தம் சலீம் காரத்தை வச்சுட்டு இருக்காங்க. மறுபடி சலீம் வந்து வந்தா வச்சுட்டு போமா. சரி, அனுப்புறேன். வாங்கப்பா போலாம். பிரியாணி சாப்பிடுங்க. எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க போலாம். என்ன அவங்களுக்கு ஏதோ சடங்கெல்லாம் இருக்கா. நீங்க ரெண்டு சலீம் உட்கார வச்சு அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க. பெரிய உங்களுக்கு ஃபீல் பண்றாங்க. சின்ன பெண்ணாத்துல சலீம் அப்பவே ஃபரிதாவை தூக்கிட்டு முதல் இரவுக்கு போயிட்டான். என்னது, ஃபரிதாவை தூக்கிட்டு போயிட்டாரா? வளராதீங்க. ஃபரிதா எங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப சலீம் யார பேசிட்டு இருக்க? ஆமாங்க. சலீம் தூக்கிட்டு போறது ஃபரிதா இல்ல, அந்த பெண்ணா? வாட் நான்சென்ஸ், என்ன உளற? believe me, ஃபரிதா இங்க இருக்கா. ஏய், பாம்பு இப்படி பொண்ணா மாற முடியும்? ஐயோ, அது இச்சாதாரி நாகம். எந்த நேரத்திலையும் எந்த ரூபத்தையும் எடுக்கும். We'll have to save it. Please come. நானே பந்த பாசத்தை பிரிச்சவங்களை பழிவாங்க நான் எந்த ரூபத்திலையும் வருவேன். ஏன் பயப்படுற? என் துப்பாக்கியில 6 குண்டு இருக்கு. அதுல 1 ஆணாகத்துக்கு போயிடுச்சு, பாக்கி 5 இருக்குன்னு சொன்னியே. ஒன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை விட சக்தி வாய்ந்தவன். என்ன கொண்டுடாத, என்ன கொண்டுடாத. குடி குலவி குதூகலமா வாழ இருந்த எங்களை அநியாயமா பிரிச்ச உனக்கும் கூட்டத்துக்கும் அனுதாபமே காட்ட மாட்டேன்.
என்ன விட்டுடு, தயவு பண்ணி என்ன விட்டுடு. நான் என்ன பண்ணுவேன்? ஆரம்பம் மனுஷங்கிட்ட, முடிவு ஆண்டவன். Hello? Could I talk to Deepa, please? Speaking. I am Ravi. அச்சா. இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் ரொம்ப பிரமாதம். Thank you. என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்கக்கூடிய முகமா உங்ககிட்ட இந்த அழைப்பு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? அத்தனை பேர்ல என்ன மட்டுமா எதிர்பார்த்தீங்க? எனக்கு இப்ப தேவை நீங்கதான். அதனாலதான் என் போன் நம்பரை உங்களுக்கு மட்டும் காட்டினேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அப்போ நான் உங்களை நேர்ல சந்திக்கலாமா? உங்களை சந்திக்கணும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். யூ வெல்கம். அம்மா, அம்மா. என்னப்பா நான் கொஞ்சம் வெளியே போகணும். இந்த பாதராத்துல எங்கடா வெளியே போற? ஒண்ணும் இல்லம்மா. 445566. யார் நம்பரு? கமல் நம்பருமா? என்னது கமல் நம்பரா? அதாவது கமல் கொஞ்சம் வேலை சொல்லிட்டான். நீ கதவை சாத்திக்க, நான் வெளியே போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ரவி, போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரணும்டா. I am Ravi. Come in. Thank you. உட்காருங்க. Thanks. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்படி ஒரு விருந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை கண்ணுக்குள்ள பார்த்த இன்னைக்கு அடுத்த விருந்த உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். விருந்துக்கு என்ன விலை? ஏன் சிரிக்கிற? பணம் தான் எனக்கு முக்கியம்னா இந்த மெத்தையும் தலையணையும் இவ்வளவு சுத்தமா இருக்குமா? அப்போ என்ன நீ? Because I like you. Hello, Deepa here. Sorry, I'm only a dancer, not a call girl. யார் அது? யாரோ some idiot. ஆமா, யாராவது வருவாங்களா? கவலைப்படாதீங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க வர்றதுக்கு முன்னால உங்களை நான் அனுப்பிடுவேன். தீபா, ஏய் தீபா, பயப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதோ வரேன். என்னடி தீபா, மூன்லைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். வந்து கவலைப்படாத, உன் பாய் ஃப்ரெண்டும் கூட வரலாம். என்ன சொல்றீங்க?
ஓகே. உடனே இதுக்கு முடிவு கட்டி ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தரா இழந்துட்டு இருந்தா எப்படி? முதல்ல சலீம், அடுத்தது ரவி, அடுத்தது யார கொல்ல போகுதோ தெரியல அந்த பாம்பு. ஸ்ரீ, ஒவ்வொரு நிமிஷம் அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயம் சாவோட பொறுமையா இருக்கு. விஜய், தூக்கு தண்டனைக்கு தேதி குறிப்பிட்ட கைதி சாவ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பழி வாங்க நினைக்கிற அந்த பாம்பை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன். விஜய், என்ன பத்தி கூட நான் கவலைப்படல. நான் இல்லாத என் குழந்தைக்கு நானும் இல்லாம போயிட்டா. டோன்ட் வரி. இனிமே நாம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஆண்டவனே ஒரு அதிசய பிறவி அனுப்பிச்சு. யார் அந்த புண்ணியம்? சாதாரண மனுஷன், ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மகன். அவரை நாம சந்திச்சோம், நமக்கு எந்த குறையும் வராது. Is it? எஸ். நான் ஆவியோட பேசுவேன், கால் மேல நடப்பேன். ஆனா கூடியிருக்கிறவங்களை பிரிக்கிறவன், குடும்பத்தை கலைக்கிறவன், இவங்களை கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன், கருணையை காட்ட மாட்டேன். சுவாமி, பாம்புலாய் எனக்கு கண் கண்ட தெய்வம். அத பழிவாங்க உங்களுக்கு நான் பச்சாராம காட்டவே மாட்டேன். சாபத்துக்கு விமோசனம் உண்டு, பாவத்துக்கு விமோசனமே கிடையாது. அதன் பலனை நீங்க அனுபவிச்சே தீரலாம். சுவாமி, நீங்க கருணை காட்டுவீங்க, காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் நான் இவங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஏதோ வேடிக்கை காட்டு போன இடத்துல விபரீதம் நடந்து போச்சு. அதுக்கு பிராயச்சித்தமா என் உயிரை தர நான் தயாரா இருக்கேன். இவங்களை காப்பாத்துங்க சுவாமி. சுவாமி, ஒரு பாம்புக்கு காட்டுற அனுதாபத்தை மனுஷ பிறவியான எங்களுக்கு காட்டக்கூடாதா? சுவாமி, புண்ணியத்திலேயே சிறந்த புண்ணியம் ஒரு உயிரை காப்பாத்துறதுன்னு சொல்லுவாங்க. சாமி, என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. நானும் போயிட்டா தாயில்லாத என் குழந்தை அனாதையா போயிடுவா. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. டேய் டேய், உங்க கால விழுந்து கும்பிடுறோம். வாழ்வு. விதியை நம்புறவனா இப்படி மிதிப்படத்தாண்டா வேணும். ஆளி, உன்னை நம்பி வந்தவங்களே நான் உனக்காக காப்பாற்றேன். யோபா, நான் பல வருடங்களாக பாடுபட்டு பண்ணின தவத்தினுடைய பலன் இந்தாங்க தாயத். இத காளிய மனசுல நினைச்சுக்கிட்டு கழுத்துல கட்டிக்கிட்டு பிறகு இந்த பாம்பு மட்டுமல்ல எந்த பாம்புமே உங்களை நெருங்காது. சாமி அப்புக்குட்டன், சாரி மிஸ்டர் அப்புக்குட்டன், உங்க தாயத்து தன்னம்பிக்கை இல்லாத இவங்களுக்கு வேணும்னா நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா நான் மந்திர சக்தியை விட மனுஷ சக்தியை தான் பெருசா நினைக்கிறேன். மனித சக்தி தான் பெருசு நினைக்கிற உன்னால சாவில் இருந்த உன் நண்பர்களை ஏன் காப்பாற்ற முடியல? தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தடுத்திருப்பேன். உன் சாவியை உன்னால தடுக்க முடியுமான்னு பாரு. டேய் பூச்சாண்டி, அப்பனே இல்லாம பொருந்தேன்னு சொல்றான்டா ஒரு அறிவாளி. ஆபத்து வந்தாத ஆண்டவனை நம்புவான் போல இருக்கு. கொண்டு வந்த ஆபத்தை சரி குருவே. இந்தாங்க ஆபத்து. குருவே, இவங்கள யாருக்கு அல்பாயுசு? மூடுவாயே. இப்போ மனித சக்தி என்ன ஆச்சு பாத்தியா? ஆஸ்திகனை நாஸ்திகனாக்குறதும் நாஸ்திகனை ஆஸ்திகனாக்குறதும் எல்லாம் தெய்வத்தினுடைய திருவிளையாடு. அவனுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு குழந்தை. என்ன மன்னிச்சிருக்க சாமி, என்ன மன்னிச்சிருக்க. என்னத்தா மறந்து போய் நிறுத்திட்டீங்களா? நான் தான் காலையில கோயிலுக்கு வந்துட்டேனே. லட்சுமி, இப்ப நான் காரை நிறுத்துறது உனக்காக இல்ல, எனக்காகத்தான். ஒரு நாத்திக ஆஸ்திகனா மாறிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா லட்சுமி, இப்ப நான் பழைய ஜெயில கடவுள் உண்டுங்கிற நம்பிக்கை உள்ள புது மனுஷன். உண்மையாவா? தெய்வம் இப்பவாது என் பிரார்த்தனை நிறைவேற்றுச்சேன். வாங்க. என்னங்க, ஆண்டவன்
உங்களுக்கு கொடுக்கிற வரவேற்பு பாத்தீங்களா? இப்ப என் உடம்பே புல்ல இருக்குது தெரியுமா? லட்சுமி, நாத்திகனாவே இருந்து நான் கூசாம அந்த தெய்வத்தை படிச்சனே, அந்த தெய்வம் என்ன மன்னிக்குமா? நிச்சயம் மன்னிக்கும். அழுக்காகவே இருந்த பிள்ளை சுத்தமாய் வந்து நின்னா பெத்தவளுக்கு சந்தோஷம் தாங்க வரும். வாங்க உள்ள. ருக்கு, மார்க்கெட்ல இருக்கிற எல்லா வித காய்கறிகளையும் வாங்கிட்டு வா. வியாபாரம் பண்ண போறியா? சும்மா இருங்க. இன்னைக்கு நம்ம திருமண நாள் மட்டும் இல்ல, நீங்க திருந்தின நாளும் கூட. இதை நான் திருநாளா கொண்டாட போறேன். இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுக்க போறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. இந்த நேரத்துல ரவியும் சலிமையை நினைச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரம் உங்களுக்கு ஏற்படும் பயப்படுறீங்களா? பகவானுடைய அத்தனை அனுகிரகத்தையும் வரமா வாங்க வந்த சாமியார் அவர் கொடுத்த இந்த தாயத்தை இருக்கிற வரைக்கும் உங்களை அந்த நாகம் மட்டும் இல்ல, எந்த காத்து கருத்துமே அண்டாது. நான் தந்தே. தேங்க்யூ. என்னங்க, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்திருக்கு. நேத்து வந்த லெட்டர்ல கூட சௌக்கியமா இருக்கேன்னு எழுதி இருந்தாங்க. இதெல்லாம் கால நேரம் பார்த்தா வரும். வயசானவங்க இல்லையா, திடீர்னு இடம் வந்திருக்கும். நாளைக்கு ஆபீஸ்ல டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேங்க. தட்ஸ் குட். நீ புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு, நான் டிக்கெட் ஏற்பாடு பண்றேன். ஓகே, கோ. நீ இந்த ட்ரெஸ்ல நடந்து வரதை பார்த்தப்போ என் மனைவி நடந்து வர மாதிரியே இருந்தது. ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் பயந்துட்டேன். குளிருதா? கொஞ்சம் பிராண்டி சாப்பிடுறியா? மருந்து மாதிரி சாப்பிட்டா ஒண்ணு தப்பு இல்ல. கொஞ்சம் வர. இந்தா, உங்களுக்கு நீ முதல்ல குடிச்சிட்டு கொடு. எனக்கு வெக்கமா இருக்கா? நான் வேணும்னா அந்த பக்கமா திரும்பிக்கிறேன். முட்டாள், அங்க பாருடா. சமயத்துக்கு நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? தேங்க்யூ. எதுக்கு வந்திருக்க? நான் யாருன்னு தெரிஞ்ச உனக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாதா? நீ பழிவாங்கணும் துடிச்சவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். உன் கொலைவெறி நிறைவேறல, அதனாலே உன் குமரலை கொட்டி தீக்க வந்திருக்கிறேன். நினைச்சவங்கள கூட நான் கடிக்க நினைச்சதில்லை. ஆனா என் பூவையும் பொட்டையும் அழிச்சவங்கள நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். அவங்களை அடிச்சிட்டா போன உன் கணவன் உயிர் திரும்பி வந்துருமா?
வியாதி வராதுன்னு எனக்கு தெரியும். என் வேதனையை யாராலும் தீர்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஆண்டவன் படைச்ச உயிரை மனுஷனுக்கு அனுபவிக்கத்தான் உரிமை இருக்கு, அதை அழிக்க உரிமை கிடையாது. அது நீ பாதுகாப்பு கொடுத்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியலையே. வாழ தொடங்குற அன்னைக்கே வாசல மூடிட்டு அந்த பாவிகளை நான் அழிக்காம விட மாட்டேன். என் ஆவேசத்துக்கு அணையா இருக்கிற உன் தாயத்தை திருப்பி எடுத்துக்க. அவையொன்னு வந்தவங்களை ஆதரிக்கிற கடமை. என் ஆசை கணவரை அநியாயமா அழிச்சவங்களை ஒழிக்கிறது என் சத்தியம். என் தாயத்தை அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது? அந்த தாயத்து அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பாக்குறேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஒரு பெண்ணால எதையும் செய்ய முடியும். ஒட்டி காட்டிட்டு இருந்தேன். அவ யாரு? ஒரு சாதாரண மாசு. நீங்க யாரு? பெரிய சாது. நினைச்சா தண்ணியில் நடக்கிறீங்க. தண்ணீர் கடல் தண்ணியில நடக்கிறீங்க. குமுறும் நெருவழியில குளிர் காயிறீங்க. கூடு விட்டு கூடு வாயிறீங்க. சில்லறை வாங்காமலே சேவை செய்வீங்க. உங்களை பார்த்து இப்படி கேவலப்படுத்திட்டாலே ஐயோ குரு, இப்ப அவனை நான் என்ன செய்ய பாருங்க. வாசிப்பவன் இங்கே, வாத்தியம் இங்கே. எங்கேடா போகிறாய்? இந்த மகடியை வாசிச்சு அவளை உங்க காலடியில கொண்டாந்து போறேன் குருவே. இந்த மகிடிக்கெல்லாம் அந்த பாம்பு அடங்காது. அவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நாம குருவாயிருவோமோ அப்படிங்கிற பொறாமை. அப்படி நினைச்சா குரு துரோகி ஆயிடுவேனே. குருவே, உங்களை நான் மானசீகமா நினைச்சு கண்ட இடத்துல வாசிச்சு அவ கழுத்தை பிடிச்சு உங்க காலடியில கொண்டாந்து போடல, நான் ஒரு சிக்கியம். இவர் பாம்பு வந்தது. இச்சாதாரி பாம்பே, மரியாதையா மகடிக்கு நீ வந்துரு. ஏடி பிடிச்ச பின்னிடுவேன். வரமாட்ட, இன்னைக்கு நீ காலி. நம்ம கையில மாட்டினா அவசரப்படுவோம்னு அது பயந்துருச்சு. சரி, பயப்படுறவங்கள மன்னிச்சிட வேண்டியதானே. என் குருநாதரைய அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்ட? உன் குருநாதரையே நான் தண்ணி குடிக்க வைக்கிறேன், நீ எங்கிட்ட வாலாட்டுறிய? நீ எல்லாம் எனக்கு குழந்தை மாதிரி. பட
பாதுகாப்பாயிருந்த இந்த பாம்பை அடக்கிவிட்டேன். இந்தா. மணியா, இல்லங்க, அடையாளம் பார்த்தேன். நாளைக்கு குழந்தைச்சுன்னா பிடிக்க வசதியா இருக்கும்ல. இதை தப்ப விட்டு விட்டால் பாக்கி உள்ளவர்களை பழி வாங்கிவிடும். ஜாக்கிரதை. மத்தவங்களை பழி வாங்குதோ இல்லையோ, உன்னை என்னையும் விடாது. என் கையில கொடுத்துட்டாரு, இதை நான் எங்க வைக்க? அப்பா, உங்ககிட்டயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அந்த பம்பு. நம்ம குருன்னா குருதான், சாமர்த்தியமா பிடிச்சிட்டாரு. என்ன கீழே சுரண்ட மாதிரி இருக்கு. ஐயோ, இங்கதான் இருக்குது பாம்பு. கமல், நான் சொன்னபடி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, அது தப்பு. எது தப்பு? இந்த கம்பெனியை உருவாக்கினவனா நான் என்ன வேணா செய்யலாம். அதுக்காக நோ டிஸ்கஷன்ஸ், ஜஸ்ட் கேரி அவுட் மை ஆர்டர். சார், வேண்டாம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? என் குருநாதர் ஓமந்திரம் சொல்லியே அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சி பொட்டியில அடைச்சிட்டாரு. அப்படியா சார்? இது நான் சொன்னேன்னு வெளியில சொல்லிடாதீங்க. ரொம்ப நன்றிப்பா. எவ்வளவுதானா? பணம் ஒரு 100 ரூபாய் அடிச்சேன்னா. இனிமே எது நடந்தாலும் இதை விட வேகமா வரேன். வரேன் வரேன் வரேன். மாமி, நாங்க கேள்விப்பட்டதில்ல. உண்மைதான். என் குருவனுடைய ஆட்சியாலையும் என் பூஜா சக்தியாலையும் அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சு அடைச்சு வச்சுட்டு இனிமே என் உயிரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது. சுவாமி, அதை எங்ககிட்டே கொடுத்துருங்க. ஏன்? அப்பதான் நாங்க பயம் இல்லாம இருக்க முடியும். அதை வாங்கி என்ன செய்ய போறீங்க? எங்க ஆத்திரம் தீர கொல்ல போறோம். அடைச்சு வைக்கிறதே பாவன் நினைக்கிறவன் நான் கொல்வதற்கு சம்மதிக்க மாட்டேன். சுவாமி, எவ்வளவு பணம் வேணாலும் தரோம். ஓஹோ, எவ்வளவு தருவீர்கள்? 10,000 ரூபாய் தரோம். இல்ல, உங்க உயிருடைய மதிப்பு 10,000 ரூபாய் தானா? 50,000 ரூபாய் தரோம். 50 லட்சமே கொடுத்தாலும் சரி, என் தெய்வத்தை விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க போகலாம். சுவாமி,
ஜூலி ஜீசஸ் ஜூலி 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 ஏய் கமல், அந்த பாம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம கனவுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அதை எப்படியாவது கொண்டு வந்து கொன்னே தீரணும். அது எப்படா முடியும்? அந்த சாமியார்ட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர்தான் கொடுக்க மறுத்துட்டாரு. ஏய், அந்த சாமியார் கிட்ட ஒரு சிஷ்யன் இருக்கான். அவனை சரி கட்டிட்டா வெரி குட் ஐடியா. டேய் கமல், நீ என்னடா சொல்ற? ஏண்டா மௌனமா இருக்க? பாம்பு ஆராய்ச்சியாளனாச்சே, பாம்பை கொல்றது பாவம்னு நினைக்கிறான் போல் இருக்கு. அப்படித்தானே? நான் அந்த பாம்பை பத்தி நினைக்கல, அந்த சாமியாரை பத்தி நினைக்கிறேன். நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக நாம செய்தது நமக்கே ஆபத்தாயிட்டா? அத பத்தி நீ கவலைப்படாத. இது பாரு, காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை நான் கட்சிதான் முடிக்கிறேன். ஓகே? அப்புறம் என்னடா, கமான். சொல்றதை கேளுப்பா. பணம் கனவுல வந்தா செல்வம் போயிரும், பாம்பு கனவுல வந்தா உயிர் போயிரும். நீ அடிக்கடி பாம்பு கனவு காண்ற. ஓ மை காட். அந்த பாம்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து. அதனாலதான் அந்த பாம்பை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றோம். அதனால ஆணிலையா மாட்டி தொங்குது. அதை பிடிக்காத அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா. பெரம்பு இல்லாம குரங்காடுமா? நீ சொல்றது உண்மையே புரியலையே. என் குருநாதர் நாகத்தை வச்சு பூஜை பண்றார், நான் லட்சுமியை வச்சு பூஜை பண்றேன். அவர் நாகத்துக்காக எதையும் செய்வார், நான் நாணயத்துக்காக கையை கவனி எதையும் செய்வேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம். இப்போதைக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடு. வாட்? 30,000? ஏங்க, ஒரு தலைக்கு 10,000 30,000 ரூபாய் கேட்கிறேன். சீசனை வச்சு தானுங்க வியாபாரம். இஷ்டம்னா கொடுங்க, இல்லாட்டி ஆள விடுங்க. என்ன பணம் தர்றீங்களா இல்ல உயிரை விடுறீங்களா? ஓகே, கொடுக்குறோம். அப்ப பாம்பை தர்றேன். எப்போ? இன்னைக்கு ராத்திரி பாம்பை கொண்டாந்து தர்றேன். குருவே, சிறிது காலை பிடித்து விடு. என்னப்பா இது? பணத்தை வாங்கிட்டு போயிட்டு பாம்பை கொண்டு வர இவ்வளவு நேரமா? அதாவது தூங்குனதுக்கு பிறகுதானே தூக்கிட்டு வர முடியும். இந்தாங்க, நான் சொன்ன மாதிரி பாம்பை கொண்டாந்து கொடுத்துட்டேன். இந்த விஷயம் குருநாதருக்கு தெரியக்கூடாது. இது கொத்தும், அது கொதரும். பெட்டி கொடு. எடுத்து. ஏண்டா, என் குறி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. டேய் நாய், ஏய் டேய், இந்த நேரத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க சுட போறீங்களா இல்ல நான் சுடட்டுமா? ஸ்டீவ், அத கீழே வை. அந்த வெறி பிடிச்ச பாம்பை நானே ஷூட் பண்றேன். தாளம் போடுற மங்கி பொம்மை. ஏர்லைன்ஸ் தாத்தா பொம்மை. எனக்கு தெரியலமா, நீயே சொல்லு. அப்படி வாங்க வேலைக்கு. லட்சுமி இங்க கொண்டா. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாருங்க. அடேடே, கிளி வாங்கிட்டு வந்திருக்க. நான் ஏன் கிளி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியாது. கொஞ்ச நாள் என் கூட சரியாவே பேச மாட்டீங்க. அதனால உன்ன மாதிரி கொஞ்சி கொஞ்சி பேச கிளி வாங்கிட்டு வந்திருக்க. அப்படித்தானே? ஆமா.
நீ போய் உன் புது ஃப்ரெண்டோட விளையாடு. போ 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 போ. ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். அதே மாப்பிள்ளையா, என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா? தங்கச்சி எப்படி இருக்கு? அது ஒண்ணுதான் குறைச்சல். உன் தங்கச்சி கோச்சுக்கிட்டே உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இல்லையே. வருவேன், வந்தா திருப்பி அனுப்பி வை. இல்லாட்டா விவாகரத்து நோட்டீஸும் உன் வீட்டை தேடி வரும். மீனா, இது உனக்கே நல்லா இருக்கா? புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வர்றது குடும்ப பொண்ணுக்கு அழகில்ல. நான் என்ன அவர்கிட்ட விதவிதமா நகனட்டா கேட்டேன்? நேரத்தோட வீட்டுக்கு வாங்கன்னா தினமும் பாதி ராத்திரிக்கு மேலதான் வராரு. பாருமா, பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துறவருமா உன் புருஷன். ராத்திரி தான் அவருக்கு உலகம். அது தெரிஞ்சுதானே அவரை காதலிச்ச கல்யாணம் பண்ணிட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே போக மாட்டேன். மீனா, கல்யாணமான பொண்ணுக்கு பிறந்த வீடு சத்திர மாதிரி. ஏதோ 2 நாள் தங்கலாம், நிரந்தரமா தங்க முடியாது, தங்க கூடாது. அப்படின்னா உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்றேன். போறேன். என் உணர்ச்சியை புரிஞ்சுக்காத என் புருஷன் வீட்டுக்கு இல்ல, என் மேல உயிரையே வச்சுட்டு இருந்த எங்க அம்மா பொண்ணு இடத்துக்கே போறேன். மீனா, ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்றிய. என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, அவளுக்கும் ஆசா பாசங்கள் உண்டு. அவ உணர்ச்சியை புரிஞ்சு நடங்கன்னு என்னைக்காவது உன் மாப்பிள்ளை நீ சொல்லிருக்கியா? மீனா, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். தான் செஞ்சது தப்புன்னு எப்ப உணர்ந்து இங்க வராரோ அன்னைக்கு தான் நான் அங்க போவேன். ஹலோ, என்னப்பா வாடா. யுத்த காண்டமா? மறுபடியும் கோச்சிட்டு வந்துட்டாள உன் தங்கச்சி? ஆமாண்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு வந்துடுறா. ஏதாவது சொன்னா அம்மா உசுரோடு இருந்தா இந்த மாதிரி நடக்குமான்னு கண்ண கத்துக்கிறா. நாம என்னன்னா, அந்த பாம்பால எப்ப ஆபத்து வரணும் தினம் தினம் பயந்து நடங்கிட்டே இருக்கோம். நம்ம நிலைமை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. யூ டோன்ட் வரி. நான் மார்ட்டினை மீட் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை நாளைக்கே வந்து பொண்டாட்டியை கூட்டிட்டு போற மாதிரி பண்றேன். இன்னைக்கே மார்ட்டினை மீட் பண்றேன். இதுக்காக அவளை வெள்ளை வச்சாலும் வச்ச சும்மா அடிச்சுட்டே இருப்பானு. கண்ட நேரத்தை உயிரை வாங்கிட்டு. ஹலோ, என்ன ஒரு மாதிரி பாக்குறேன்? எனக்கு வெக்கமா இருக்கே. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. ஏன்னா வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரக்கூடாத நேரம் இல்ல, வந்த நேரம் அந்த நேரம் ஒரு மாதிரி. என்ன இதெல்லாம்? ஆசை வெக்க முடியாதும்பாங்க. அவ அப்பவே கேட்டா, ஹால் கதவை சாத்திட்டீங்களான்னு. நான் பெட்ரூம் கதவை சாத்திட்டேனே. போறாதான்னு. போறாதுன்னு இப்பதான் புரியுது. இந்த பஸ்ஸர் கனெக்ஷனை எடுத்துடணும். நீ எல்லாம் படிச்சவன் இல்ல? பிகாம். பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னவா, உனக்கே தெரியல நீ செய்யறது துரோகம்னு? இது துரோகமா? அப்ப ஊர்ல அவன் லுக், வாட் எக்ஸாக்ட்லி டு யூ மீன்? கட்டின பொண்டாட்டிய சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டு கண்டவளோட கும்மால போட்டுட்டு இருக்க நீ. அவளா இருந்ததுனால கோச்சிட்டு போயிட்டா. நானா இருந்தா கொன்னு போட்டு போயிருப்பேன். அண்ணா. என்ன? ஆமா அண்ணா, அவர் ஆசைப்படி நடந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்காக என் கோலத்தை மட்டும் இல்ல, அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு கோச்சிட்டு போற குணத்தையும் மாத்திக்கிட்டேன். சாட்டிஸ்ஃபைட்? அங்க இருக்கு. மை காட். ஹலோ, ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். ஏய், உன் தங்கச்சி இங்க இருக்காடா? அப்ப இங்க இருக்கிறது நாகராணி. உன்னை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கொன்னுட்டதா நினைச்சு நிம்மதியா இருக்கீங்களே, அந்த நாகராணி தான். கிளியோட விளையாடிட்டு இருந்த உன் குழந்தை உயிரோட இப்ப நான் விளையாடிட்டு இருக்கேன். என்ன உஷா, காலில் அடிபட்டுச்ச?
நீங்க பார்க்கலாம். ஏன் உன் காலத்தோட எனக்கு உரிமை இல்லையா? நியாயமா நீங்க நிழலே தொடங்க. ஏன் நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலே. என்ன உஷா, ஃபாரின்ல படிச்சுட்டு இப்படி 10ஆம் வயசுல சிரமமா பேச? படிச்சது ஃபாரினா இருந்தாலும் வாழ போறது தமிழ்நாடு. இப்போ உன்ன வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உஷா, தவறு நடந்துருமோன்னு பயப்படுறீங்க? ஆமா. தவறுனா என்ன? நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. எதிர்காலத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓ ஓ, என் நண்பர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்படும் பயப்படுறீங்க? இது சாதாரண தாய் தந்தை, தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு. இதையே சாட்சியா வச்சு இப்பவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்பவே வா. Yes. Come on. உஷா, அக்கினி இதுதான், அச்சதை இதுதான், நம்ம ஆசீர்வதிக்க போற ஊரு உறவு எல்லாமே இதுதான். இத மையமா வச்சு நாம சுத்தி வரலாம். இப்ப திருப்தி தானே? என்னோட ஆசை இவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். இனிமே விருப்பத்துக்கு மறுக்க மாட்டியே? நிச்சயமா மறுக்க மாட்டேன். ஆஹா, அதை எடுக்காதீங்க. ஏன்? கட்டிலறைக்கு மனைவி தான் கூட்டிட்டு போவாங்க, கடவுளை இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கடவுள் தானே. I'm sorry. வாங்க. உனக்கு உதடுதானே எரியுது, எனக்கு என் உள்ளமெல்லாம் எரியுது. இந்த எரிச்சல் எனக்கு இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. என்னைக்கு என் காதல் கணவரை பிரிச்சிங்களோ அன்னைக்கு ஏற்பட்டது. நீ உங்க கூட்டத்தால வாழ்க்கை இழந்தவன், என்னைக்குமே வாழ முடியாதவன். நீயா? ஆமா. லதா, 5 பேரை கொன்ன அந்த நாகம் என்ன மட்டும் விட்டு வைக்குங்கிறது நிச்சயம். நான் ஒவ்வொரு நிமிஷமும் சாவை எதிர்பார்த்திருக்கேன். ஒரு பொண்ணு சொத்து சுகத்தோட இருக்கிறத விட சுமங்கலியா இருக்கிறது தான் பெருமை. உங்ககிட்ட இருந்து அந்த பெருமையை பறிக்க நான் தயாரா. சாக போற எனக்காக உன் சந்தோஷத்தை நீக்கிறதுக்காக. கமல், நீங்க சாக மாட்டீங்க. உங்களை நான் சாக விட மாட்டேன். எமங்கிட்ட இருந்து போன உயிரை திருப்பி வாங்க நீ சாவித்திரியா இருக்கலாம், ஆனா நான் சத்தியவான். லதா, நீ என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க.
என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? மனசு பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு நான் ஆயுள் பூரா சுமங்கலியா இருக்கிறத விட உங்களை கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நாள் விதவையாயிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏய் தாத்தா, நம்ம கல்யாணத்துக்கு ஏம அந்த நாகம் தான் நீங்க நினைச்சீங்கன்னா அது பார்வையில இருந்து தப்பி எங்கேயாவது போயிடலாம். தாத்தா கமல் நமக்காக இல்லைனாலும் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்களே, அந்த குழந்தைக்காவது நம்ம போய் தாகணும். பிளீஸ். தாத்தா, என்னம்மா இது? வெளியூர் பயணமா? ஆமாக்கா, குழந்தை ஜூலியை கூட்டிக்கிட்டு நாங்க 2 பேரும் பாம்பே போறோம். என்ன திடீர்னு? வரிசையா வஞ்சம் தீத்திட்டு இருந்த அந்த பாம்பு பிஞ்சு இருக்கிற அவரையும் கொண்டுடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்புறம் அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது? எனக்காக இல்லைனாலும் ஜூலிக்காகவாவது அந்த பாம்போட கண்கள் இருந்து மறைஞ்சு வாடுறதுக்காக நாங்க 2 பேரும் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கோம். நல்ல முடிவுதாம்மா. பாத்தியா, மணி அடிக்குது. சகுனம் நல்லா இருக்கு. கமல், யார் நீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது நாங்க. எதுக்காக? என் ஆசையை தீர்த்துக்க. ஆசையா? ஆமா. குழந்தைய காரணம் காட்டி என்ன கட்டிக்க போறவரை தட்டிட்டு போலான்னு பாக்குறியே, அதை நிறுத்துறதுக்காக. என்ன வளர்ற? ஒரு நாக்கு உள்ளவன் தான் வளருவான். எனக்கு 2 நாக்கு. யார் நீ? எல்லாரும் என்ன நீயான்னு கேட்பாங்க. நீ மட்டும் யார் நீன்னு கேக்குறிய? நீ என்ன பண்ணுவ? பாவம், நீ கட்டிக்க போறதா சொல்றிய கமல் அவருடைய காதலி. காதலியா? ஆமா. அவர் படத்தை கையால கூட தொடாத. யூ ஆர் கரெக்ட். அவர் நெஞ்சத்துல நான் இருக்கும்போது இந்த நிழற்படம் இதுக்கு. கமல் என்ன தவிர வேற எவ்வளவு மனசால கூட நினைச்சது கிடையாது. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இந்த காலத்து ஆம்பளைங்க தனக்கு மனைவி இருக்கிறதையே மறைக்கிறவங்க. காதலிய பத்தியா சொல்ல போறேன். உன்னை அவர் நல்லா ஏமாத்திட்டார். நான் சென்ஸோட தான் பேசுறேன். உன்னோட உணர்ச்சி எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நானும் ஒரு பெண். பாம்பின் கால் பாம்புதான் அறியும்னு சொல்லுவாங்க. சோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம 2 பேருமே அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. நீ பகல் எடுத்துக்க, ராத்திரி என்ன கொடுக்குறேன். ஏன்னா அவர் இல்லாம ராத்திரில என்னால தூங்க முடியாது.